நான் வந்து உட்காந்தோடனே ஒரு முடிவு பண்ணாங்க, அடுத்த வருஷம் இந்த இவனோட பிறந்தநாள் நான் எடுத்து நடத்த போறேன். எனக்கு தெரிஞ்ச பேச்சாளர்லாம் கூப்பிட்டு ஒரு 2 பேர்த்து சம்பளத்தை கொடுத்து இந்த நிகழ்வை வருஷம் மறக்காமல் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வழிநடத்தக்கூடிய என் அன்பு சகோதரர் மைகா தேசிய துணைத் தலைவர் தத்துவஸ்ரீ எம் சரவணன் அவர்கள், நான் இந்த வருஷம் வந்ததில்லை, இது 3வது வருஷமாகுது. ஏன்னாங்க எனக்கு தூண் இருக்கும் உயிராக இருக்கிறதே ஒரு நினைப்பில் இருக்கேன். அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு இதே மாதிரி தான். அவர் இறந்ததுலேருந்து எனக்கு அந்த ராத்திரி எனக்கு தூக்கம் வந்தது. இது உண்மை. அவரோட புதல்வர் இங்கே இருக்காரு. அவரை எடுத்து வளர்த்த ஒரு தலைவர், மாண்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் ஸ்ரீ சரவணன் அவர்கள். எனக்கும் ஒரு தகப்பனார் ஸ்தானத்தில் உள்ளவர் தான் தோணும். ஏன்னா எல்லாமே வேற வேற. இன்னைக்குமே முருகன் உள்ள பேர் தான் சண்டையை போட்டு இருப்பாங்க, விநாயகர் பேர்லாம் அமைதியா இருப்பாங்க. இந்த இதில் கொஞ்சம் மாறி போச்சு. நான் கோச்சிக்கிட்டு அப்பப்போ போயிடுவேன். தரணுன்னா அவர் பக்கத்தில் இருந்துக்கிட்டே எனக்குங்க தூண் இறந்த பிறகு எனக்கு இந்த சமுதாயத்து மேலதான் ரொம்ப ஆத்திரம். என்ன ஆத்திரம்னா, ஆக்சுவலி எங்க கட்சி மாய்க்கா எங்களோட உறுப்பினர் மட்டும் பார்த்துக்கிட்டு போயிடும் போதுங்க. எங்களுக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் கட்டியிருக்காரு தூண், வருமானம் உள்ள ஒரு பல்கலைக்கழகம், 40 மில்லியன் வருமானம் உள்ள பல்கலைக்கழகம். எவ்வளவு? 40 மில்லியனோட வருமானம் உள்ள பல்கலைக்கழகம், டேப் காலேஜ், இப்போ எய்ம்ஸ் காலேஜ்னு ஒன்று கட்டியிருக்கிறோம். பக்கத்தில் உள்ள நிலத்தை வாங்கிட்டோம், பின்னால் உள்ள நிலத்தை வாங்கிட்டோம். 115 மில்லியன் அரசாங்கத்திலிருந்து வாங்கியிருக்கோம் இந்த 6 வருஷத்துல. எங்கன்னா சொந்தமாகவே இருக்கலாம். அந்த சமுதாயம் எங்களை பார்த்தாலும் எனக்கு ஒரு ஆத்திரம். லோன் கொடுத்தா எங்க ஆளுங்களுக்கு மட்டும் கொடுத்துருப்போம். இந்த சமுதாயத்தை நம்மளை மதிக்கலையே. இந்த சமுதாயத்தை செவடங்காலில் சங்கம் ஊதுனா கூட விளங்க மாட்டேங்குத. இப்ப நல்லா பிரதிநிதிச்சிட்டு இருக்காங்க நம்ம சமுதாயத்தை. இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. 2 அமைச்சர் நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்வு காண்டாங்க. அப்ப எல்லாம் எழுத்தாளர் யாரு ரொம்ப புத்திசாலியா எழுதினாங்களோ, துண்ணை பத்தி எந்தெந்த பேப்பரும் எழுதுனாங்களோ எல்லாம் இன்னைக்கு நல்ல சந்தோஷமா அவங்க இறந்து போனாலும் அவங்க ஆத்மா சாந்தி ஏற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சமூகம் நல்லா இருக்குல்ல. எடுத்து நடத்த மாட்டாங்க தெரியும். ஏதோ ஒண்ணு மாறுனா இவனுக்கு செத்து போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அந்த சமுதாயம். துண் போயிட்டாருன்னா, இந்த மாய்க்கா ஒழிஞ்சு போச்சுன்னா, அவங்க மாயிக்கா ஒரு இன்ஸ்டிடியூஷன். மாயிக்கா இந்த சமுதாயத்தோட பாதுகாவலர். மாயிக்காக்கு இந்த சமுதாயத்தை விட்டாலும் வேற வேலையே இல்லைங்க. டிஏபி அப்படி இல்லைங்க, கேடிஎல்என் அப்படி இல்லை, மற்ற அரசியல் கட்சியில் உள்ளவங்கள அவங்க எல்லாம் தத்துவஸ்ரீ சரவணன் சொல்ல மாதிரி ஃபுட் கோர்ட். இந்த ஃபுட் கோர்ட்ல ஒரு ஸ்டாலை வச்சு நடத்துறவங்க. நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரே தான் இந்திய சமுதாயம். இன்னைக்கு உபகார சம்பளம் கொடுக்கிறோம், லோன் கொடுக்கிறோம். அதெல்லாமே தமிழ் வங்கி அவங்க சொல்லிட்டாங்க. யார் உருவாக்கப்பட்டது? எந்த தூண் சாமி வேலு குறைஞ்சாங்கன்னா அந்த சமுதாயம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்க பிள்ளைங்க தான் கூட வந்துட்டு இருக்குங்க. நாங்க அதை பார்க்கறது இல்லை. ஏன் பார்க்கறது இல்லை?
ஏன் மாய்க்காரங்களுக்கு கொண்டு தான் உபகார சம்பளம் கொடுக்கணும்னு செய்யறது இல்லை? ஏன்னா எங்களை வளர்த்த தூண் அவர்கள் இந்திய மாணவர்கள் பட்டத்தாரையா ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க யாரு பெற்ற பிள்ளைன்னு பார்க்க கூடாது, அவங்க அப்பா எந்த அரசியல் கட்சின்னு இருக்கக்கூடாது, ஜாதி பார்க்க கூடாது, அவங்கள படிச்சு பட்டத்தாரையா ஆக்குறது மட்டும்தான் பல்கலைக்கழகம் வெங்காயத்தோட குறிக்கோளா இருக்குன்னு சொல்லி 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 வளர்த்த வாசி பெரியவர் சொல்லிட்டாங்கன்னு நாங்களும் எங்க வாழ்க்கையை ஒன்று நடத்திட்டு இருக்கோம். இல்லைன்னா நான் வேற மாதிரி செஞ்சிருப்பேன். நான் கவலைப்படுறது இல்லைங்க, இவங்க ஓட்டு போட்டாங்கன்னா ஓட்டு மேல தூக்கி போட்டாங்க. சமுதாயத்தை நம்பி நான் வாழ்க்கை நடத்துறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு இந்த சமுதாயத்துக்கு வேலை செய்ய வந்திருக்கோம். இந்த சமுதாயத்திலிருந்து பிச்சை எடுக்க வரல. இந்த சமுதாயத்திலிருந்து எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு அவங்க ஆதரவு கொடுத்து அவங்க பதவியில் வைத்தாங்க, வேலை செய்ய தெரிஞ்ச ஒரு அரசியல் கட்சி. இப்ப வீடு திட்டம் போடுறதில்ல, நிலம் திட்டம் போடுறதில்ல. எந்த சூழ்நிலை எப்படி ஒரு சம்பவம் ஒரு பிரச்சனையை தீர்வு காண கூட தெரியாதவர்களை உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தூண் அவர்கள் இருக்க காலகட்டத்தில் ஐயோ இந்த மத்திய செயற்குழுல ஒரு ஆட்சிக்குழு உறுப்பினர் மாய்க்காவோட ஆட்சிக்குழு உறுப்பினர் அன்னைக்கு அப்படியே வைத்த கலக்கிக்கிட்டு தாங்க வருவாங்க. ஏன்னா எதை சொல்ல போறாரோ எவன் போய் வச்சுட்டானோ, எந்த கோயில் பிரச்சனை இருக்கோ எந்த வீடு பிரச்சனை இருக்கோ அப்படியே சத்தியமா நான் சொல்றேன். நாங்க அதுல ஒரு இளைஞர் பகுதி மாமா வந்து சொல்லுவாங்க, பாருங்க கோச்சிக்கார மச்சான் கூப்பிடுவாரு, மச்சான் பாரு இந்த கோயிலுக்கு மாய்க்கா எல்லாமே சிலாங்க மாநில 10,000 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க, ஏன் ஒரு மாய்க்கா இருந்து நம்மளுக்கு ஏன் 20,000 ஸ்கொயர் கொடுக்க மாட்டாங்க, 1 ஏக்கர் ஏன் கொடுக்க மாட்டாங்க, 6,000 ஏக்கரோட எஸ்டேட்டை டெவலப் பண்றாங்க, ஏங்க கொடுக்க மாட்டாது? சரி என்ன பிளாங்க, பூஜையை போட்டுருவோம். இன்றாம அங்க சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணல. 2002 மாய்க்கா இளைஞர் பகுதி செஞ்சுட்டோம். உடனே ஒரு யாகத்தை வளர்த்து கோயில் உடைக்கிற டைம்ல இதே பிரச்சனை தான். துண்ண அவர்கள் ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் துண்ணை பொறுத்த வரைக்கும் உங்க மேல பிடிக்கலையே. கணேசன் கடைசி வரைக்கும் அவர் மாய்க்கா உறுப்பினராக வரல. ஏன்னா அவசியம் இல்லை. துண்ட என்கிட்டலாம் 1 வாட்டி 2 வாட்டி தான் உறுப்பினர்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்க. எழுத்தாளரா இல்லைன்னா கூட சரவணோட உறவு வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் உறவு வச்சுக்கிறாரு. தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்குங்க இது ஒரு போராட்டம். சமுதாயத்துல இந்த மற்ற இனத்தவர்கள் கூட போராடி தாங்க ஒரு அங்கீகாரம் பெற்றாருக்குன்னு கிஞ்சி கூத்தாடி போராடி பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்தவங்க இந்த சமுதாயத்துக்கு. உங்களை இங்க உட்கார்ந்து இருக்கிற எழுத்தாளர் எல்லா முன்னுக்கும் ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன். தயவு செய்து நீங்க உங்க மனசாட்சிக்கு நடந்த மாதிரி பதில் சொல்லுங்க. எதை துண் செய்ய தவறிட்டார்? மாய்க்கா எதை செய்ய தவறிச்சு? ஒரு ஆள் ஏஞ்சி பதில் ஒரு இது சொல்லுங்க. ஒரு இதை சொல்லுங்க. இப்ப இந்த அரசாங்கம் வந்துட்டு விழிப்புணர்வு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களே. துணி இருந்த காலகட்டத்தில் எதை செய்ய தவறிட்டாரு? எதை செய்யல? இல்லைங்க, நீங்க மயக்க பேசுறீங்க. கேளுங்க, நான் இல்ல ஏதாச்சும் ஒரு திட்டம் போடலையா? எதை செய்ய தவறிட்டாரா சொல்லுங்க. இவ்வளவு அதிருப்தி இருந்த இந்த சமுதாயத்துல ஏங்க சொல்ல மாட்டீங்க? நாங்களும் திருத்திக்கிறோம். உங்களுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். என்ன துண் இருந்த காலகட்டத்துல செய்ய தவறிட்டாரு? ஏன்னா வெளியே இருந்து தப்படிச்சவனுங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க, எடுத்துட்டா எல்லாமே செய்திடலான்னு, இப்படி மாத்திரலாம், இப்படி செஞ்சிடலாம், இப்படி போயிடலாம், இப்படி ஏறிடலாம்.
செஞ்சுட்டாங்களா? ஏன்னா ஆடுற மாட்டை ஆடி கற்க முடியும், பாடுற மாட்டை பாடி கற்க தெரிஞ்ச ஒரு தலைவருங்க துண்ணு. இவர்கிட்ட மலாய்க்கார சமுதாயத்தையும் சீன சமுதாயத்தையும் இலவசமா எதையும் எடுத்துலாம் நினைச்சிடாதுங்க. இப்ப உணர்றாங்க நம்ம சமுதாயம். இப்ப துண்ணு லட்சம் சாவர வரைக்கும் தூத்துல இந்த சமுதாயம் ஒரு பகுதியில் உள்ளவர்கள். இன்னைக்கு அவர் லெஜெண்ட். இந்த சமுதாயத்துக்குன்னு சொத்து தேடி வச்ச மா மனிதர்கள் 1.5 பில்லியன் ரிங்கிட். நான் எதுக்குங்க தலை குனிகிறேன் மாயக்கா தலைவரா? ஏன்னா எந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த சமுதாயத்துக்குன்னு இவ்வளவு பெரிய சொத்தை தேடி வச்சிருக்கிறோம்? இப்படி இருந்தும் ஒரு சம்பளம் இல்ல. எம்ஐடி சேர்மன், எம்ஐடி போட்டு, நோ சேலரி. ஏன்னா அவர் ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு. இவர் ஆரம்பிச்சு வச்சு நாம கஷ்டப்பட வேண்டியது. 40 மில்லியன் ரெவன்யூ, இப்ப 170 மில்லியன், 170 மில்லியன் இவர் ஆரம்பிச்சு வச்சு இன்னைக்கு ஒரு நிலம் வாங்கியிருக்கிறோம் பூச்சோங்க. 170 மில்லியன் to 36 acres. It's a very prime land. Everything around it is already developed. This land was disputed between 3 Chinese owners. துண்ணை பத்தி பேசுறதுனாங்க மாய்க்கா பத்தி தான் பேசணும். துண்ணு அவர் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து எப்படி இந்த சமுதாயம் ஒண்ணு நினைச்சுக்குங்க. இந்த வேர்ல்ட் ஆஃப் த பிளைண்ட், ஒரு குருட்டு உலகத்துல ஒரு கண்ணு இருக்கிறது தான் அரசன், ஒத்த கண்ணு இருக்கிறது தான் அரசன். யாருமே இந்த சமுதாயத்துக்கு ஒண்ணு செய்யாத போது ஏதோ போட்டு உருட்டுக்கிட்டு இருந்தவர் தாங்க துண் சாமிவேலு. வேற யாரோ பேசினானுங்க, படிச்சவனுங்களா மேமக்கா போயிட்டானுங்க. அவங்க படிச்சாங்க, அவங்க பிள்ளைய பார்த்துக்கிட்டாங்க. இவரு எப்பயோ ரிட்டையர் பண்ணிருக்கலாம். இவருக்கு இன்னும் வேலை. அவர் கூட சேர்ந்து தான்சி, அம்பிகா பாகன் எல்லாம் தான்சி எதுக்குங்க செய்யறோம்? எது செஞ்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு உங்களை ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்டேன். மாயிக்கா என்ன செய்ய தவறிடுச்சு, துண் என்ன செய்ய தவறிச்சாரு? எடுத்து சொல்லுவாங்க மேபி மாயிக்கா ஹோல்டிங். At one time it was run by all professionals. அது ஒரு தனி நிர்வாகங்க. மாயிக்கா மேல சொல்லி ஆனா அதே சொல்லி 450 million went to 500 million building the university. இந்த பல்கலைக்கழகத்தை கட்டுறதுக்கு, மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு 500 மில்லியன், அப்புறம் ஒரு 220 மில்லியன் லோன் வித் பலூன் டு 480 மில்லியன், 480 மில்லியன் கடன். அதையும் கட்டி 6 வருஷம் மணிக்கு பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த சொத்துங்க எப்பங்க நம்ம சொல்லியிருக்கோம் சமுதாயத்துக்கு இல்லைன்னு? ஏன்னா இந்த மாமனிதன் அப்படி செய்துட்டு போனாரு. இது நான் இவ்வளவு திமுறா பேசுறேன்னா, இன்னைக்கு மாயிக்காக்கு இந்த சொத்து எங்களையும் அரசியல்னா என்ன, சமுதாயத்து பிரச்சனைனா என்ன, சமுதாயம் எந்த நிலையில இருக்கு, எப்படி இவங்களை ஒரு உன்னத இடத்துக்கு கொண்டுட்டு போன்னு துணிச்சலா இருக்குன்னு, தைரியமா குரல் கொடுக்கணும், எந்தெந்த நேரத்துல பேசணும், எந்தெந்த நேரத்துல போராட்டத்தை நடத்தணும், எல்லா வகையிலையும் தத்துவஸ்ரீ சரவணன் சொல்லும் போது 4வது 3வது ஒரு தலைவத்துவம் நிலைச்சி நிக்கணும்னா அவங்களுக்கு பிறகு தலைவர்களை உருவாக்குனேன். இன்னைக்கு நான் இல்ல, ஸ்ரீ சரவண ரெடியா இருக்கிறாரு, மோகன் இருக்கிறாரு, ஆனந்தன் இருக்கிறாங்க, முருகையா இருக்கிறாங்க. எவ்ரிபடி மாயிக்கா பொறுத்த வரைக்கும் we got a column of leaders. எல்லாம் இந்த சமுதாயத்தோட உணர்வை புரிந்து தெரிந்து வேலை செய்யக்கூடியவர்கள். இதெல்லாம் யாருனால? எங்களுக்கு கிடைச்ச அரசியல் ஆசன் சொன்னவர்கள். என் தனிப்பட்ட இதை நான் அவர்கிட்ட பேச நான் விருப்பப்படல. ஏன்னா இமோஷனல் ஆயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் தூண்
தூண் உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும், மாய்க்காசுரத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே எல்லாத்துக்கும் அவர் தந்தையாக இருந்தது. படிச்சு படத்தலையாக்கினவர், அரசியலை கொண்டு வந்தது மட்டும் இல்லை. தத்துவஸ்ரீ சரவணன் எல்லாமே ஒரு வெடப்பா நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். யோ என்ன அவர் மாதிரி இருக்கு, அவரோட பாசம், அவரோட உணர்வு எல்லாமே ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. நீங்க அவர் வாழ்க்கையில அவங்க தகப்பனார் தாயார் இருந்த ஒரு காலகட்டம் தனியா இருந்தாலும், தனியாக அவங்க கதை இருந்தாலும், துண்ணா அவர்கள் அவர் படிக்கிற வயதுல இருந்து அவர் ஒரு இளைஞரா வந்ததுல இருந்து வேலை செய்ய போட்டு தமிழ் எல்லா வகையிலையும் கல்யாணம் பண்ணி முடிச்சு அவருக்கு எல்லாத்தையும் முடிச்சு வச்சு அரசியல் அவர் கொண்டு வந்தது எல்லாமே தூணுங்க. அவர் இன்னைக்கு நூல்நிலை செய்யறாருன்னா தத்துவஸ்ரீ வேலுப்பேர் செய்யக்கூடாதுன்னு இல்லை, அவருக்கே தெரியும் இந்த வகையில பேசாம அந்த ஆளையை விட்டுருவாங்க. ஏன்னா இதையும் நம்ம விடுறோம்னா நம்ம சொத்த கேட்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தத்துவஸ்ரீயோட பிறந்தநாள் அவருக்கு ஞாபகார்த்தமா நம்ம செய்யறது, நான் உண்மையிலே எனக்கு இது ஈடுபாடே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குன்னு யார் இருக்கும்போது இவர் சொல்லி கொடுத்ததுல ஒன்று அது நினைக்கிறதே இல்லை. என் தம்பி இறந்தது கூட நான் நினைக்கிறது இல்லை, அதே முன்னுக்கு துண்ணு இருந்தது. ஆனால் இன்னைக்கு எனக்கு அப்படியே பசாம இருந்தேன். 2 நாள் முன்னுக்கு அடித்தார் அவரோட 2வது முதல்வர். எங்கள் அண்ணன் வராதா, அண்ணன்ட்ட சொல்லிட்டேன்னாரு. இப்போ என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்கியா வருஷம் வந்துரியா? இல்லை சார் நான் வரல, நீங்கள் தான் தெரியல, எனக்கு தான் வர மாட்டேங்க அப்படின்னு. இந்த வாட்டி வந்துடுறியா? சரி அவங்க அப்பா நான் வரையா. உண்மையிலே நான் சொல்றேன், தத்துவஸ்ரீ வேல்பாரி அவரே என்ன சொல்லியிருக்காரு, என்ன ஒன்று மட்டும் சொன்னாரு எங்கள் அப்பா, சத்தியமா இது பொதுவாக நல்ல முன்னுக்கு சொல்றேன். My father has told me, take care of Saravanan. என்னை பத்தி எனக்கு சொன்னாரா? இல்ல உங்களை பத்தி ஒண்ணு சொல்றேன். அன்பான இன்னைக்கு இவ்வளவு பேரு மேல மரியாதை வைத்து நீங்களாம் வந்ததுக்கு எனக்கு உங்களுக்கு எப்படிதான் நன்றி சொல்லணும்னு தெரியல. ஆனா எழுத்தாளர் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சூழ்நிலை, நல்லா வாழ்ந்த ஒரு சூழ்நிலைனா அதுவும் தூண்நிலை தான். தமிழ் பள்ளி இன்னைக்கு ஒரு இவ்வளவு பெரிய புது கட்டணம் இருந்தது. இந்த தத்துவஸ்ரீ நஜீப்னு சொன்னா கூட அந்த ப்ளூ பிரிண்ட் உட்காந்து அவர் 2008 இறந்த பிறகும் அந்த கேபினட் கமிட்டி அமைக்கணும்னு சொல்லி பேசுனது தூணு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. எல்லா வகையிலையும் திட்டம் போட்டு எப்படி அரசாங்கத்திட்ட அங்கீகாரம் பெறுறதுன்னு தெரிந்த தலைவர். அதே மாதிரி தான் நாங்களும் அவரை கற்றுக்கிட்டு தான் நாங்களும் அவரை தத்துவஸ்ரீ சரவணனும் ஒரு 105 மில்லியன் வாங்கியிருக்கோம். அவர் எப்படி போடாரோ அதே மாதிரி போட்டு என்னங்க 115 கூடியா 115 இல்லை, எனக்கு தெரியாம அவர் வச்சு. அன்பான இன்னைக்கு ஒரு எனக்கு எனக்கு சந்தோஷமா நல்லா இருக்குங்க. ஏன்னா தூண் இறந்த பிறகும் இவ்வளவு பேர் வந்து அவருக்கு காட்டுற இந்த மரியாதை, இந்த இந்த இன்னும் அவரு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் அது என்ன அந்த காட்ட பண்றது, இறந்தாலும் வளர்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த பாட்டுக்கு மலேசிய நாட்டில் பொருத்தமான ஒரு மனிதர்னா மறைந்த தூண் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பா
இவ்வளோ நல்ல நல்ல பேச்சாளர்கள், அதை குறிப்பாக கணேசன் அவர்கள் பேசும்போது பின்னாலிருந்து ஒருத்தர் சொன்னார், இன்னும் எதிர்த்தா தான் அவங்களுக்குலாம் பிரசன் கிடைக்கும். ஆனால் எதிர்த்தது நீங்கள் சொல்லலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இவர் ஒரு விசித்திரமான வருங்க. உண்மையிலே நான் சொல்லுங்க, இப்படி தெரியல. அவர் அத்தனை கும்பாபிஷேகம், இத்தனை ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தின வாசி அவருக்கு இருக்கிற ஒரு வைப்ரேஷனா அவர் வரும்போதே அவர் சொல்லிடுவாருங்க, இவர் எதுக்க வரல. அந்த மாதிரி அவர் வந்து கன்னடசன் கரு சொன்ன மாதிரி மாய்க்கா பொறுத்த வரைக்கும் இலக்கியத்துக்கு பிறந்தவர் தத்துஸ்ரீ சரவணன் அவர்கள். புக்கு வெளியிட்டதுனால என்கிட்ட சொல்லும் போது நான் சொல்லிடுவேன், இங்க பாருங்க, அங்கே காசை வேணா கொடுத்துறேன், தத்து சரவணன். நம்மள இலக்கியத்தை பேசுறோம், என்னங்க பேசுறோம்? நம்ம போய் பேசுறது அவங்கள ரொம்ப டல் ஆக்கிடும். அதனால அவர் சொல்ற மாதிரி தமிழ் தாய் ஒரு பெரிய வளர்ச்சினா தூணுக்கு பிறகு மாய்க்கால அது ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை. தத்துஸ்ரீ சரவணன் அவர்கள் இன்னைக்கு அவர் வழி, அவர் 7 வழி நடத்துறாருன்னா 2 இது அவருக்கு தந்தையா ஸ்தானத்தில் இருந்தது மட்டும் இல்லை, தமிழுக்கு துன் நாமிகளுக்கு பிறகு தத்துஸ்ரீ சரவணன் அவர்கள் மாய்க்கா மட்டும் இல்லை, மலேசியா நாட்டில் பிரபுகளா வழி நடத்தி கொண்டு அவரோட ஆசிரியரோட தான் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்றென்றும் அவருக்கு இந்த தொடர்ந்து துண்ணோட ஆசிரியர் இருக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சி நீங்க செய்கிற வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், சொத்துலாம் நீங்க எடுத்துட்டீங்க. மீண்டும் இங்க வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.